தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, பாட்டாளி மக்கள் கட்சியின் ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டுள்ளது என திலகபாமா கருத்து தெரிவித்திருக்கிறார். மேலும் ராமதாஸ் எடுத்த முடிவு தவறானது என்றும் பாமக பொருளாளர் திலகபாமா தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெயலானி இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெயலானி, விவரங்கள் என்ன? பத்மநாபன், பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செய்தியாளர்களுக்கு இன்று அவர் அளித்த பேட்டியில், பாமக தலைவராக செயல்பட்டு வந்த அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக செயல்படுவார் என்றும், நிறுவன தலைவராக தான் செயல்பட்டு வந்த நிலையில் தலைவராக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாகவும் அறிவித்த நிலையில் இன்று காலை முதல் அது ஒரு பரபரப்பான செய்தியாக சொல்லப்படுகிறது. இதற்கு பல்வேறு தரப்பினர், அதாவது அவர்கள் கட்சிக்குள்ளேயே ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் எடுத்த முடிவு தவறு என பாமக மாநில பொருளாளர் திலகபாமா சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில், பாட்டாளி மக்கள் கட்சியின் ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டுள்ளது எனவும், இதுவரை ஐயா எடுத்த எல்லா முடிவுகளுக்கும் சரியே எனவும், ஐயாவின் அன்பினை ருசித்தவன் நான் எனவும், ஆனால் இந்த முடிவு தவறு எனவும் திலகபாமா அந்த சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து அவரிடம் கேட்க நாம் முயற்சித்த போது, இது குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை எனவும், ஆனால் சமூக வலைதளத்தில் இந்த பதிவானது தற்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. பத்மநாபன். ஜெயலானி, தற்போது திலகபாமா இப்படி ஒரு பதிவை பதிவிட்டிருக்கும் நிலையில் அடுத்த கட்டமாக அன்புமணி ராமதாஸை சேர்ந்தவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கலாம்? அதாவது தற்பொழுது இந்த பதிவை நாம் பார்த்த பின்னர் அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்தோம். அவர்கள் அந்த தொடர்பானதை அழைப்பை எடுக்கவில்லை. ஆனால் தற்பொழுது அவர் பதிவிட்டு 30 நிமிடங்களுக்கு மேலாகிறது. ஆனால் அந்த பதிவானது இதுவரை நீக்கப்படவில்லை. அந்த பதிவின் கீழே பல்வேறு தரப்பினர் அவருக்கு ஆதரவாகவும் மற்றும் எதிராகவும் சில பதிவுகளை பதிவிட்டு வருகிறார்கள். தற்பொழுது மாநில பொருளாளராக இருக்கக்கூடிய திலகபாமா முதலாக ஒரு கருத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது ஒரு பேசும் பொருளாக கருதப்படுகிறது. மேலும் ஏற்கனவே அதாவது அவருடைய பேரன் ராமதாசனுடைய பேரன் முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே பாமக நிறுவன தலைவர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் கருத்து மோதல் ஏற்பட்ட நிலையில் பிறகு சுமூக தீர்வு எட்டப்பட்ட நிலையில் தற்போது இன்று நடைபெற்ற இந்த பதிவின் காரணமாகவும் ராமதாஸ் அளித்த பேட்டியின் காரணமாகவும் பாமகவினுடைய ஒரு சர்ச்சை நிலவுகிறது. இது குறித்து மேலும் அவர் அழைப்பை எடுத்தால் திலகபாமாவிடம் மற்ற கருத்துக்களை கேட்கலாம். பத்மநாபன். விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.